நீங்கள் டாஸ்மாகில் வந்து கூடுதல் விலை விற்கலன்னு வந்து சொல்கிறத சொல்ல முடியாது. எல்லா கடையிலும் அந்த தவறு நடக்குது. ஏன் அந்த தவறு நடக்குது? அந்த தொழிலாளி கூடுதல் விலை விற்றால் நிர்வாகம் நம்ம நடவடிக்கை எடுக்கின்ற பயம் இருக்கணும்ல. ஏன் பயம் இல்லை? ஒன்று, அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் நியாயமான சம்பளத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கல. நான் தொகை சொல்லலாம், 2000 ரூபா வச்சுட்டு அந்த குடும்பம் நடத்த முடியுமா? அம்மையா ஜெயலலிதா இன்சென்டிவ் கொடுத்து 5000 சேர்த்தாலும் 7000 குடும்பம் நடத்த முடியுமா? இப்போ இந்த 7000 வச்சு குடும்பம் நடத்த முடியாத போது அவர் என்ன செய்வார்? இயற்கையாகவே தவறு செய்யணும்னு வரும். அப்போ இந்த தொழிலாளிக்கு சட்டப்படியாக நியாயமான சம்பளத்தை கொடுப்பதற்கு அரசாங்கம் முன் வரல. இப்போ நாங்கள் இப்போ போராட்டம் நடத்தின பிறகு 2006 மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் சம்பள உயர்வு கொடுத்தாரு. சரி, பெரிய அளவுக்கு கொடுத்தாரு. 500 ரூபாய், 400 ரூபாய், 300 ரூபாய். யாரு? சூப்பர்வைசருக்கு 500 ரூபாய் உயர்வு, சேல்ஸ்மேனுக்கு 400 ரூபாய் உயர்வு, அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு 300 ரூபாய் உயர்வு. நீங்கள் 10 லைனில் போட்டுங்க. டாஸ்மாக் சம்பள உயர்வு 8 லைனில் போடுறீங்க. 500 ரூபாய், 400 ரூபாய், 300 ரூபாய் கொடுத்துட்டு சம்பள உயர்வுன்றீங்க. சரி, அவர் தான் இதை கொடுத்தாருன்னு பார்த்தா அடுத்து அம்மையா ஜெயலலிதா வராங்க. சரி, அம்மா வந்து 2000 3000 கொடுக்கும் பார்த்தா எவ்வளோ கொடுத்தாரு கலைஞர்? 500 400. சரி, அதையும் வாங்கிக்கோ. இதில் 2 பேரும் ஒத்துமையாக தான் இருந்தாங்க. 2 அரசும் டாஸ்மாக் தொழிலாளிக்கு சட்டப்படியாக சம்பளமோ சட்ட சலுகைகள் கொடுக்குறோம் கிடையாது. 2 பேரும் ஒத்துமையாக இருக்காங்க. இன்னைக்கு வரலாம், இன்னைக்கு கூட நாங்கள் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆக இந்த பிரச்சனையில் இந்த எம்ஆர்பி வயலேஷன் என்பது அது வந்து தண்டனைக்குரிய மாற்று கருத்து இல்லை. இந்த தொழிலாளிகள் ஏன் வந்து கூடுதல் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? நீங்கள் நியாயமான சம்பளம் தரல, குறைந்த வருமானத்தை வைத்து இந்த சென்னை போன்ற நகர பகுதியில் ஒரு குடும்பம் நடத்த முடியுமா? அப்போ இயற்கையாகவே அவங்க வந்து தவறு செய்ய நீங்களே வந்து அடிப்படையாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து சாலை சந்திப்புகளில் பார்க்கலாம், ஒரு பெண்கள் வந்து கை குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த குழந்தைய தெரியுமா நம்மளை வச்சு பிச்சை எடுக்கிறாங்கன்னு? அந்த குழந்தையுடைய பரிதாபத்தை காட்டு அனுதாபத்தை தேடி அந்த பெண் ஒன்று அங்கே போகிற பாதசாலைகள்கிட்ட வாகன ஓட்டிங்கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க. அப்படி அரசாங்கம் இந்த தொழிலாளிகளை வந்து பிச்சை எடுக்க விட்டுருக்கு.